நமஸ்காரம். காமாட்சி விலாசம் போன வாரம் 80 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சோம். இன்னைக்கு 81 ஆரம்பிக்கணும். சோ இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம? க்ஷீர நதி பிரபாவம். முதல்ல காஞ்சி கஷேத்திரத்துடைய எல்லைகள், அப்புறம் நதி எல்லைகள், ஊர் எல்லைகள், அதுக்கப்புறம் கோவில் எல்லைகள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம க்ஷீர நதி, அதாவது பாலாறுன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அந்த பாலாறு எப்படி தோன்றித்து, அந்த நதியினுடைய பிரபாவம் அப்படிங்கறத பார்த்தோம். போன வாரமே கதை நான் ஷார்ட்டா சொன்னேன். ஒரு வாட்டி முருகப்பெருமான் பிரம்மாவை சோதிக்கிறதுக்காக பிரணவ மந்திரத்துடைய தத்துவத்தை, பிரணவ மந்திரத்தோட தத்துவத்தை அவர்கிட்ட கேட்டார். அவர் ஆனா சரியா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அப்ப அவரை சிறையில அடைச்சுட்டாராம். அப்ப அவருக்கு பிரம்மா பார்த்தாராம், இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஞானம் வந்தது? அந்த பராசக்தியினுடைய அந்த அமிர்தம், அந்த பாலை அவன் பருகினதுனாலதான் அவனுக்கு இப்பேற்பட்ட ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ஷீரபானத்தை நானும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நந்தி சைலத்துல போய் அந்த அம்பாள் மேல, அம்பாளோட அந்த தீர்த்த கரையில போய் உட்கார்ந்துண்டு தவம் புரிய ஆரம்பிச்சார். அப்ப உடனே அவர் தவத்துக்கு சிவபெருமான் மகிழ்ந்து காட்சி கொடுக்கிறார். பிரம்மா அவர்கிட்ட அந்த பராசக்தியினுடைய மகா மந்திர உபதேசத்தை பெற்றார். ஓகேவா? சோ அங்க அத தேவியுடைய மந்திரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை கிட்டத்தட்ட 100 வருஷம் அவர் கடுமையா தவம் புரிஞ்சாராம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினாராம். அதுக்கப்புறம் அந்த தவத்திற்கு மெச்சி வரம் கொடுக்கறதுக்கு அந்த மகாமாயா ஸ்வரூபிணி நம்ம இங்க பார்த்தோம். 78வது ஸ்லோகத்துல பகவதி ஸ்ரீவித்யா பரமேஸ்வரி லலிதா ராஜராஜேஷி மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீ சக்கரபுர சம்ராஜ்ஞி மகா கைலாசவாசினி எல்லாமே அவளைதான் சிறப்பா சொல்றா இந்த இடத்துல. சோ அப்படி விளங்கும் அந்த உமா மகேஸ்வரி பிரத்யக்ஷமா அவர் முன்னாடி காட்சி அளிக்கிறார். அப்ப என்ன பண்ணா, தன்னுடைய அந்த மார்பகத்திலிருந்து அந்த அமிர்தேஸ்வரியை தோன்ற செய்தாள். பண்ணி அந்த பிரம்மாவோட தலையில அந்த அமிர்த தாரையா அது பொழிஞ்சுது. அப்போ அவனுக்கு அவருக்கு அந்த ஞான உதயம் கிடைச்சது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். புல் கதையுமே சொல்லிடலாம், அவ்வளவுதான். சோ அவர் என்ன பண்ணார், அப்படி ஒரு சந்தோஷம், அந்த அமிர்ததாரை பொழியும் போது அத மகிழ்ச்சி பெருக்கோட அந்த அமிர்ததாரைய குடிச்சார். அவர் குடிச்சு மீதி தன்னோட வாய் வழியா வெளியில வந்தது இல்லையா, எவ்வளவுதான் அவர் குடிக்க முடியும். சோ வாயில இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வந்ததுதான் அந்த நந்தி சைலத்துல பெருகி வழிஞ்சு கீழே உபநதிகளோட கீழே அந்த பூர்வ சிந்து, முதல்ல நம்ம ஆரம்பிச்சோம் தெரியுமா, கிழக்கு எல்லைன்னு பூர்வ சிந்துன்னு. அந்த பூர்வ சிந்துல சங்கமமா ஆயிடுத்து காஞ்சி கஷேத்திரத்துல அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா எதுக்கு இந்த பாலாறு புராணம் இங்க வருது அப்படின்னு யோசிச்சா, கடைசியில அது சேர்ற இடம் அந்த பூர்வ சிந்து, அதுதான். சோ அதுக்கப்புறம் அந்த அமிர்தத்தை பருகினதுனால அவர் சகலகலா வல்லவராக திகழ்ந்தார் பிரம்மதேவன். அதுக்கப்புறம் அவர் ஒரு வரத்தையும் கொடுத்தார் அந்த நதிக்கு. அதாவது யார் அந்த நதியில் நீராடுறாளோ அவ எல்லா சாஸ்திரங்களிலும் மேன்மை அடைந்தவராக, வாக்பலம் பெற்றவராக இருப்பர். அதுக்கப்புறம் மோட்சத்தையும் அடைவர் அப்படின்ற மாதிரி வரம் கொடுத்தார் பிரம்மதேவன். ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 81ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ததஸ் சுதாத்மிகா க்ஷீரா திருத்வா தேவ்யாஸ்து, திவ்யான்னு இருக்கு தமிழ்ல, திவ்யா இல்ல தேவ்யா, தேன்னு மாத்திக்கோங்க. தேவ்யாஸ்து சாசனம் பிரம்ம மூர்த்னீம் சமாலோக்ய பபா தாமிருத தாரயா. சுதா ஸ்ரீனிவாசன் மாமி. நமஸ்காரம். ததஸ் சுதாத்மிகா க்ஷீரா, ததஸ் சுதாத்மிகா க்ஷீரா திருத்வா தேவ்யாஸ்து சாசனம், திருத்வா தேவ்யாஸ்து சாசனம்
ब्रह्ममूर्ध्निं समालोक्य ब्रह्ममूर्ध्निं समालोक्य पपातामृतधारया पपातामृतधारया ततः सुधात्मिका क्षीरा धृत्वा देव्यस्तु शासनम् ब्रह्ममूर्ध्निं समालोक्य पपातामृतधारया ततः सुधात्मिका क्षीरा धृत्वा देव्यास्तु शासनम् ब्रह्ममूर्ध्निं समालोक्य पपातामृतधारया. பியூட்டிஃபுல். சோபனா, என்னப்பா டவுட்? மேம் நமஸ்காரம். அதுல பிரம்ம மூர்த்னிம்னு இருக்கு சான்ஸ்கிரிட்ல. தமிழ்ல வந்து மூர்த்னின்னு தீர்க்கமா இருக்கு. எது கரெக்ட்? பிரம்மமூர்த்னிம். ஓகே, ஹ்ரஸ்வம் தான் இல்லையா? எஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட், ததஃப் பீத்வா மகாதுக்தம். இல்லையே, மூர்த்னீம் தான் இருக்கணும், மூர்த்னிம் இல்ல. அடுத்ததுலயும் மூர்த்னீம் தான் வருது. சம்ஸ்கிருதத்துல அடுத்ததுலயும் மூர்தனிம்னு இருக்குமா? அதான் நான் பாக்குறேன். இல்ல, நீ தீர்க்கமே போடுங்கோ, ஏன்னா நோட்ஸ்ல அப்படிதான் கேட்ட மாதிரி. அப்புறம் நான் அதை செக் பண்ணிடுறேன், டபுள் செக் பண்ணிடுறேன். இப்போதைக்கு தீர்க்கமே சொல்லுங்க, மூர்த்னீம். ரிப்பீட் பண்ணுமாமா? இல்ல, ததஃப் பீத்வா மகாதுக்தம் மூர்த்னீம் பாதாபிஷேகஜம் திருப்தியாதி துக்த தாராபிர் பாஹ்யாந்தஹ க்ஷீர நிர்பராத். க்ஷீரான்னு இருக்கு, அந்த காலை அடிச்சுடுங்கோ தமிழ்ல. க்ஷீர நிர்பராத். சுதா விஸ்வநாதன் மேம். ததஃப் பீத்வா மகாதுக்தம் ततः पीत्वा महादुग्धम् மூர்த்னீம் பாதாபிஷேகஜம் मूर्ध्निं पाताभिषेकजम् திருப்தியாதி துக்த தாராபிர் तृप्त्यातिदुग्धधाराभिर् பாஹ்யாந்தஹ க்ஷீர நிர்பராத். बाह्यान्तः क्षीरनिर्भरात् ततः पीत्वा महादुग्धम् मूर्ध्निं पादाभिषेकजम् तृप्त्यादिदुग्धधाराभिर्बाह्यान्तः क्षीरनिर्भरात् ततः पीत्वा महादुग्धम् मूर्ध्निं पादाभिषेकजम् तृप्त्यादिदुग्धधाराभिर्बाह्यान्तः क्षीरनिर्भरात्. ஓகே, சோ இங்கதான் சொல்ற, பிரம்மா குடிச்சிட்டு அவருக்கு திருப்தியானதும், அதாவது ஃபுல்லா அவருக்கு இத அனுப்புறம், பாக்கி வந்து தாரையா வெளியில வழிஞ்சு க்ஷீர நதியா நம்மளுக்கு வழிஞ்சு வந்தது. யத் சேஷம் தன்முகாம்போஜைர் பாரதீபதி. பாத்தின்னு இருக்க, ர ஆட் பண்ணிக்கோங்க நடுவுல. பாரதீபதி ரத்யஜத்து ததோ துக்தாத்மிகா தேவி பர்வதா தேவ நிர்கதா. சுஜரிதா மேம். யச்சேஷம் தன்முகாம்போஜைர் यच्चेषं तन्मुखाम्भोजैः भारतीपतिरत्यजत् भारतीपतिरत्यजत् ततो दुग्धात्मिका देवी ततो दुग्धात्मिका देवी पर्वतादिव निर्गता. पर्वतादिव निर्गता. यच्चेषं तन्मुखाम्भोजैः भारतीपतिरत्यजत् ततो दुग्धात्मिका देवी पर्वतादिव निर्गता. यच्चेषं तन्मुखाम्भोजैः भारतीपतिरत्यजत् ततो दुग्धात्मिका देवी पर्वतादिव निर्गता. ओके, सरिद्रूपा ततो भूत्वा दक्षिणोत्तरयोस्तटे समागमन
விருத்தாக்கியாம் பாஹு, வாஹுன்னு இருக்கு தமிழ்ல, அத பா மாத்திக்கோங்க. ஐ திங்க் சான்ஸ்கிரிட்லயும் வான்னு இருக்கு, அத பான்னு மாத்திக்கோங்க. பாஹு குண்டலினிங்கதாம். சுந்தரி மாமி. மேம் தேர்ட் பாவா? ஆ பாத்ரியா. ஆமாம் ஆமாம். அதாவது அந்த பாகு நதி, குண்டலினி நதிங்கிறதெல்லாம் வந்து உபநதிகள், அது ட்ரிபியூட்டரி சொல்றோம் இல்லையா, அதெல்லாமும் சேர்ந்து நம்மளுக்கு அந்த க்ஷீர நதியா பெரிய நதியா வருது நம்மளுக்கு எல்லாமா சேர்ந்து. குருஜி எத்தனாவது பா? பா 3. 3. தேங்க்யூ குருஜி. சரித்ரூபா ததோ பூத்வா சரித்ரூப ததோ பூத்வா தக்ஷிணோத்தரயோஸ்தटे दक्षिणोत्तरयोस्तटे சமாகமன விருத்தாக்கியாம் समागमनवृत्ताख्यां பாஹு குண்டலினிங்கதாம். बाहुकुण्डलिनीं गदां सरिद्रूपा ततो भूत्वा दक्षिणोत्तरयोस्तटे समागमनवृत्ताख्यां बाहुकुण्डलिनीं गदां सरिद्रूपा ततो भूत्वा दक्षिणोत्तरयोस्तटे समागमनवृत्ताख्यां बाहुकुण्डलिनीं गदाम्. ஓகே, நெக்ஸ்ட். சமாக்ருஷ்ய சத்ஸ்ருபிஸ் சரித்பிஸ், சரித்பிஸ்ன்னு இருக்கு, அந்த பீக்கு மேல 4 போட்டுக்கோங்க. சரித்பிஸ் சம்யுதா ததா காஞ்சி தேசம் ததஃ பிராப்ய பூர்வ சிந்தும் பராகதா. உமா குமார் மேம். சமாக்ருஷ்ய சதஸ்ருபிஹி. ஓகே, இங்க வந்து ஸ்ருபிஸ்னு சொல்லலாம். சமாக்ருஷ்ய சதஸ்ருபிஸ் समाकृष्य चतस्रुभिः சரித்பிஸ் சம்யுதா ததா सरिद्भिः संयुता तदा காஞ்சி தேசம் ததஃ பிராப்ய काञ्चीदेशं ततः प्राप्य பூர்வ சிந்தும் பராகதா. पूर्वसिन्धुं परागता. समाकृष्य चतस्रुभिः सरिद्भिः संयुता तदा काञ्चीदेशं ततः प्राप्य पूर्वसिन्धुं परागता. समाकृष्य चतस्रुभिः सरिद्भिः संयुता तदा काञ्चीदेशं ततः प्राप्य पूर्वसिन्धुं परागता. ஓகே, சோ அந்த எல்லாம் அந்த க்ஷீர நதி வந்து காஞ்சி தேசத்துல இருக்கிற அந்த பூர்வ சிந்துல வந்து கலந்துடுறது அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட். ததோத பகவான் பிரம்மா சர்வ வித்யாசு பண்டிதः க்ஷீரநத்யாः பிரபாவேன சர்வஜ்ஞோ பூத் பிதாமகः. உமா மௌலி மேம். ततोऽथ भगवान् ब्रह्मा ततोऽथ भगवान् ब्रह्मा सर्वविद्यासु पण्डितः सर्वविद्यासु पण्डितः क्षीरनद्याः प्रभावेन क्षीरनद्याः प्रभावेन सर्वज्ञो भूत्पितामहः. सर्वज्ञो भूत्पितामहः. ततोऽथ भगवान् ब्रह्मा सर्वविद्यासु पण्डितः क्षीरनद्याः प्रभावेन सर्वज्ञो भूत्पितामहः. ततोऽथ भगवान् ब्रह्मा सर्वविद्यासु पण्डितः क्षीरनद्याः प्रभावेन सर्वज्ञो भूत्पितामहः. ஓகே, சோ அந்த அமிர்தத்தை பானம் பண்ணதுனால அவர் ஒரு சக்கலகலா வல்லவனாக இருந்தார் அப்படிங்கிற அதுதான் இங்க சர்வ வித்யாசு பண்டிதக. அப்புறம் அவர் வரம் கொடுக்கிறார். திருஷ்டுவா து தாம் நதீம் க்ஷீராம் முதா தஸ்யை வரம் ததௌ.
எஃப் பயோஷ்ணியாம் நரஸ் ஸ்நாயாத் பூர்வ ஞானோதயேன ச. உமா சுவாமிநாதன் மாமி. சோ இங்க வரம் கொடுக்கிறார். திருஷ்ட்வா துதாம் நதீம் க்ஷீராம் दृष्ट्वा तुदां नदीं क्षीरां मुदा तस्यै वरं ददौ मुदा तस्यै वरं तदौ यः पयोष्ण्यां नरस्नायात् यः पयोष्ण्यां स्नायात् पूर्वज्ञानोदयेन च पूर्वज्ञानोदयेन च दृष्ट्वा तु तां नदीं क्षीरां मुदा तस्यै वरं तदौ यः पयोष्ण्यां नरस्नायात् पूर्वज्ञानोदयेन च दृष्ट्वा तु तां नदीं क्षीरां मुदा तस्यै वरं तदौ यः पयोष्ण्यां नरस्नायात् पूर्वज्ञानोदयेन च. ஓகே. சோ யாரு அந்த இதுல ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு ஞான உதயம் ஆகும். அடுத்தது அவளுக்கு கைவல்ய பதமும் கிடைக்கும். சத்திய ஞான ஜான இருக்கு, அது சத்திய ஞான, அது எப்படி எழுதிக்கிறீங்களோ எழுதுங்க. தனுர் பூத்வா கைவல்யம் பத மாப்னுயாத் ஏவம் வரேண சம்யுக்தா தத்ர க்ஷீராஹ்வயா நதி. உஷா நரேஷ் மாமி. சத்யஜானதனுர்பூத்வா கைவல்யம் பதமாப்னுயாத் ஏவம் வரேண சம்யுக்தா தத்ர க்ஷீராஹ்வயா நதி. சத்யஞானதனுர்பூத்வா கைவல்யம் பதமாப்னுயாத் ஏவம் வரேண சம்யுக்தா தத்ர க்ஷீராஹ்வயா நதி. சத்யஞானதனுர்பூத்வா சத்யஞானதனுர்பூத்வா கைவல்யம் பதமாப்னுயாத் ஏவம் வரேண சம்யுக்தா தத்ர க்ஷீராஹ்வயா நதி. ஓகே, சொல்லிட்டு அடுத்தது வர்த்ததே தத்ர சாத்யாபி சா அத்யாபி. சோ சா அப்புறம் ஒரு எஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இது ஒண்ணு போட்டுக்கோங்க. சரியா, இது ஒண்ணு போட்டுக்கோங்க. மத்தியே துண்டீர, துண்டரின்னு இருக்கு, அத துண்டீரன்னு மாத்திக்கோங்க. துண்டீர மண்டலம். புரா தஸ்மின் சரித் தோயே பகவஸ் ஸ்நான மாத்திரதக. ஸ்நானான்னு இருக்கு, அந்த நாவை வந்து கால அடிச்சுடுங்க. ஸ்நான மாத்திரதக. வாணி ராமகிருஷ்ணன் மேம். சோ வர்த்ததே தத்ர சாத்யாபி மத்தியே துண்டீர மண்டலம். என்ன சொல்றா, இன்னைக்கும் அந்த நதி இன்னும் இருக்கு, துண்டீர மண்டலத்தில் பாலாறு இன்னும் ஓடிண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்த லைன் வந்து அடுத்த கதை ஆரம்பிக்கிறது. அந்த இது வந்து 3 மேம்? ஆமா. ஓகே, தேங்க்யூ மேம். வர்த்ததே தத்ர சாத்யாபி மத்தியே துண்டீர மண்டலம் புரா தஸ்மின் சரித்தோயே பகவஸ் ஸ்நான மாத்திரதः. வர்த்ததே தத்ர சாத்யாபி மத்யே துண்டீரமண்டலம் புரா தஸ்மின் சரித்தோயே பகவத் ஸ்நானமாத்ரதः.
वर्तते तत्र साध्यापि मध्ये तुण्डीरमण्डलम् पुरा तस्मिन् सरित्तोये भगवत् स्नानमात्रतः. அந்த இது 3 இல்லம்மா 4மா, யாரோ கேட்டேலே சித்ரா, அது 4 சரியா? ஓகே மேம். ஓகே மாத்தி. சோ புரா தஸ்மின் சரித்தோ, இத அடுத்த கதை ஆரம்பிக்கிறது. குட்டி கதை ஒண்ணு. அதாவது அந்த நதியில ஆஹ் ஆஹ் என்ன சொல்லுவா, அதாவது அகஸ்மாத்தா அவர் அங்க குளிச்சு ஒரு தவளை எப்படி இது கைவல்ய பதம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வருது. சதஞான தனவோ பூத்வா, சாரி சத கிடையாது, சத்துதான். சத்ஞான தனவோ பூத்வா, சத்து இது போட்டுக்கோங்க, அத 3 போட்டுக்கோங்க. சத்ஞான தனவோ பூத்வா கதா கைவல்ய சத்கதிம் தேஷு கஷ்சித் புரா விப்ரஹ பாப கிருத்யே சதா ரதஹ. வாணி சுந்தரராஜ் மாமி. சத்ஞானதனவோ பூத்வா, சத்ஞானதனவோ பூத்வா, தனவோ இல்ல தனவு, சத்ஞானதனவோ பூத்வா கதா கைவல்ய சத்கதிம் கதா கைவல்ய சத்கதிம் தேஷு கஷ்சித் புரா விப்ரஹ தேஷு கஷ்டித் புரா விப்ரஹ பாப கிருத்யே சதா ரதஹ பாபகிருத்யே சதா ரதஹ சத்ஞானதனவோ பூத்வா கதா கைவல்ய சத்கதிம் தேஷு கஷ்டித் புரா விப்ரஹ பாபகிருத்யே சதா ரதஹ சத்ஞானதனவோ பூத்வா கதா கைவல்ய சத்கதிம் தேஷு கஷ்டித் புரா விப்ரஹ பாபகிருத்யே சதா ரதஹ. ஓகே, சோ இது என்ன கதை அப்படின்னா, பாப கிருத்தியே, அதாவது பாவத்திலேயே ஈடுபட்டிருந்தான்னா ஒரு பிராமணன், விப்ரன்னா பிராமணன். சோ அவன் அவனோட ஆச்சாரத்தை எல்லாம் விட்டுட்டு பாவ காரியங்களையே பண்ணிட்டு இருந்தான் தன் வாழ்க்கையில. அப்படியே அவன் செத்தும் போயிட்டான். அவன் பண்ணின பாவத்துக்கு அனுபவிச்சான். அவன் இதுல போய் நரகத்துல போய் தண்டனை எல்லாம் அனுபவிச்சு திருப்பியும் பூலோகத்துல பிறந்தான். அவன் இந்த வாட்டி அவன் மனுஷனா பிறக்கல. என்னவா பிறந்தான்னா அவன் ஒரு தவளையா பிறந்தான். அந்த குண்டலினி, அந்த உபநதி சொன்னேன் இல்லையா, 2 நதி, பாகு குண்டலினின்னு பார்த்தோம் நம்ம. சோ அந்த குண்டலினி நதியில ஒரு தவளையா பிறந்தானா. அப்போ இந்த க்ஷீராப்தி இது க்ஷீர நதியா அது வருது இல்லையா. சோ அது அமிர்தம் கலந்த அந்த க்ஷீர நதி, அது இந்த குண்டலினி நதியோட கலந்து வரும் பொழுது இந்த இந்த இதுவும் அதுலதானே இருக்கு. சோ க்ஷீர நதி மேல ஸ்நானம் பண்ண மாதிரி ஆயிடுத்து அந்த தவளை. அப்ப என்ன ஆறுது, அது ஒரு பாம்போட வாயில போய் சிக்கிண்டுது. அந்த தவளை உயிரை விட்டுது. அப்போ அது பூர்வ ஜென்ம வாசனை தோன்றி மோட்சத்தையும் அடைந்தது. பத்தேல அகஸ்மாத்தா அந்த க்ஷீராப்தி நதியில அது ஸ்நானம் பண்ற மாதிரி ஆனதுக்கே அதுக்கு மோட்ச பதவி கிடைச்சுது. சோ அந்த மாதிரி இந்த க்ஷீர நதி, அமிர்த நதியில எந்த ஒரு ஜீவராசிக்கு அந்த நதியோட ஸ்பரிசம் கிடைத்தாலும், ஸ்நானம் பண்ணாலும் சரி, இதுனாலும் சரி, அந்த நீரோட ஸ்பரிசத்தினால அந்த பகவானுடைய திருவடிகளையே ஐக்கியமாயிடும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இந்த பாலாற்றின் ஸ்பரிசத்தை பெற்று ஐக்கிய பதவி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. அதுதான் இங்க வருது நம்மளுக்கு. தேகாந்தே, அது முடிச்சிட்டோமா? இல்ல மேம், அதுதான். தேகாந்தே நரகம் பிராப்ய பாப சேஷா தசௌ புனஹ.
कुण्डलिन् याक्य नद्यास्तु तोये மண்டூக தாம் கதஹ. மண்டூகம்னா தான் தவளை அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு. வித்யார் மேம். தேகாந்தே நரகம் பிராப்ய देहान्ते नरकं प्राप्य பாபசேஷாதச புனः पापशेषादसौ पुनः குண்டலின்யாக்கிய நத்யாஸ்து कुण्डलिन्याख्य नद्यास्तु தோயே மண்டூகதாங்கதः तो ये मण्डूकतां गतः देहान्ते नरकं प्राप्य पापशेषादसौ पुनः कुण्डलिन्याख्य नद्यास्तु तो ये मण्डूकतां गतः देहान्ते नरकं प्राप्य पापशेषादसौ पुनः कुण्डलिन्याख्य नद्यास्तु तो ये मण्डूकतां गतः. Beautiful. Next. ततः क्षीरनदी संगात् द्विजो मण्डूक रूप भृत् तन्नदी डुण्डुभ ग्रस्तः पूर्व ஞான தனு ரபூத். நடுவுல ஒரு இட்டு இருக்கு, அந்த இட்டை அடிச்சுடுங்க. பூர்வ ஞான தனு ரபூத். விஜய் ஸ்ரீனிவாஸ் மேம். ततः क्षीर नदी संगात् क्षीर नदी संगात् द्विजो मण्डूक रूप भृत् द्विजो मण्डूक रूप भृत् तन्नदी डुण्डुभग्रस्तः तन्नदी डुण्डुभग्रस्तः पूर्वज्ञानतनूरभूत् पूर्वज्ञानतनूरभूत् ततः क्षीरनदी संगात् द्विजो मण्डूक रूप भृत् तन्नदी डुण्डुभग्रस्तः पूर्वज्ञान அது என்ன சொன்னீங்க? ஆமா, பூர்வ ஞான தனூரபூத். அந்த இட்டு அடிக்க சொன்னேன்ல, பூர்வ ஞான தனூரபூத். கண்டிப்பா பென்சில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைன்லயும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். திருத்திண்டே வரலன்னா கஷ்டம் சொல்றது. ततः क्षीरनदी संगात् द्विजो मण्डूक रूप भृत् तन्नदी डुण्डुभग्रस्तः पूर्वज्ञानतनूरभूत्. வெரி குட். சோ அந்த ததக க்ஷீரநதி சங்காத், அந்த குண்டலினிங்கிற அந்த ட்ரிபியூட்டரி க்ஷீரநதியோட சங்கமம் ஆன உடனே இந்த மண்டூகத்துக்கு அந்த ஸ்பரிசம் கிடைச்சது, அந்த தவளைக்கு. தன்னதி டுண்டுபகிரஸ்தக, டுண்டுபங்கிறது தான் பாம்பு. சோ அந்த பாம்போட வாயில சிக்கிக்கிறது. பூர்வ ஞான தனூரபூத், பூர்வ ஜென்ம வாசனை எல்லாம் அதுக்கு தோன்றித்து மோட்சமும் கிடைத்தது. நெக்ஸ்ட். மேம் வைரலட்சுமி, என்னோட நேம் வரவே இல்லை மேம். வாங்க அடுத்தது சொல்லுங்க. ஷியோர் மேம். பிராச்சீல ஞான யோகாத் பேஜே கைவல்ய சத்கதிம். ரெண்டு க இருக்கு, ஒரு கவ அடிச்சுடுங்க. சத்கதிம். தஸ்மாத் க்ஷீராஹ்வயா ஸ்ரேஷ்டா நதீனாம் ஞான தாயினி. தத்ராஜில ஞான யோகாத் तद्राजिल ज्ञानयोगात् भेजे कैवल्य सद्गतिम् भेजे कैवल्य सद्गतिम् तस्मात् क्षीराह्वया श्रेष्ठा तस्मात् क्षीराह्वया श्रेष्ठा नदीनां ज्ञानदायिनी नदीनां ज्ञानदायिनी तत्राजिल ज्ञानयोगात्
भेजे कैवल्य सद्गतिं तस्मात् क्षीराग्वया श्रेष्ठा नदीनां ज्ञानदायिनी तत्राजिलज्ञानयोगात् भेजे कैवल्य सद्गतिं तस्मात् क्षीराग्वया श्रेष्ठा नदीनां ज्ञानदायिनी. Thank you, ma'am. ஓகே. சோ இப்படியாக அந்த பாலாரின் ஸ்பரிசம் யாருக்கெல்லாம் எந்த ஜீவராசிக்கு கிடைச்சாலும் அவளுக்கு ஞானமும் மோட்சமும் கிடைப்பது உறுதி அப்படின்னு எண்ணிலடங்கா ஜீவராசிகள் இந்த மாதிரி ஆயிருக்கு. 1 2 இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் பார்த்தோம். பிரம்மா ஒன்னும் ஒரு பிராமணனும் பார்த்தோம். எண்ணிலடங்கா ஜீவராசிகள் இந்த மாதிரி ஐக்கியமாயிருக்கா, ஞான உதயம் பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த க்ஷீர நதியுடைய பிரபாவத்தை பத்தி சொல்லி முடிக்கிறார். அடுத்தது மதுகைடப வத ஆரம்ப கட்டக. சோ இங்கதான் நம்மளுக்கு இத்தனை நேரம் வெறும் நம்ம பிளேஸ் காஞ்சி க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திர எல்லை அதனுடைய சிறப்புகள், ஒவ்வொரு எல்லையின் சிறப்பு, அதுக்கப்புறம் இந்த பாலாறு நதியின் சிறப்பு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த க்ஷேத்திரத்துல தோன்றி இருக்கும் அந்த பராசக்தியின் 3 ரூபங்கள், விஷ்ணுவாக, சிவனாக, விலாகாசமாக, அதாவது காமாட்சியாகவே, அந்த 3 ரூபங்களும் எப்படி அந்த அந்த டைரக்ஷன்ல அந்த கோவில் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறதுக்கு அந்த ஆரம்ப கதை நம்மளுக்கு. வரதராஜ பெருமாள் கோவில் எப்படி வந்தது, அது மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் கோவில், அப்புறம் காமாட்சி அம்மன் கோவில். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கதை. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் இத கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி கேட்காதீங்க. நடுவுல சில இது கான்ட்ரடிக்ட் ஆற மாதிரி இருக்கலாம். பட் புராண கதை ஒவ்வொன்னுத்துக்கும் வேற வேற இது நான் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன். மது கைடப வதாரம்ப கட்டக. ஃபர்ஸ்ட் ஒன், தன் நத்யாஸ் சோத்தரே பார்ஷ்வே பாதயோஜன, பாதயஜேனன்னு இருக்கு, ஜேவ அடிச்சுடுங்கோ, யோஜன்னு மாத்திக்கோங்க. பாதயோஜன மாத்ரதஹ காஞ்சி க்ஷேத்ரம் தபஸ்தானம், மண்ணுன்னு இருக்கு, அது நம்மன்னு மாத்திக்கோங்க. தபஸ்தானம் பிராகுப்தம் தத்ர வர்த்ததே. விஜி ஸ்ரீராம். கன்னத்யாச்சோத்தரே பார்ஷ்வே, तन्नद्याश्चोत्तरे पार्श्वे पादयोजनमात्रतः पादयोजनमात्रतः काञ्चीक्षेत्रं तपस्थानं काञ्चीक्षेत्रं तपस्थानं प्रागुक्तं तत्र वर्तते. प्रागुक्तं तत्र वर्तते. तन्नद्याश्चोत्तरे पार्श्वे पादयोजनमात्रतः काञ्चीक्षेत्रं तपस्थानं प्रागुक्तं तत्र वर्तते. तन्नद्याश्चोत्तरे पार्श्वे पादयोजनमात्रतः काञ्चीक्षेत्रं तपस्थानं प्रागुक्तं तत्र वर्तते. Thank you, madam. ஓகே. ஓகே, சோ இது இப்போ நம்ம பாலாறு பார்த்ததுனால பாலாறுலேருந்து பாத யோஜனை, அதாவது ஒரு அரை யோஜனம் உள்ளதான் அந்த காஞ்சி க்ஷேத்திரம், அந்த காஞ்சி காமாட்சி பண்ற அந்த தபஸ்தானம், தபஸ் பண்ற அந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ அவ அந்த தபஸ் பண்ற இடத்துல யார் என்ன பண்ண போறா அப்படின்னு பார்க்க போறோம். தஸ்மின் க்ஷேத்ரே மகாசக்திஸ், இசுக்கு அப்புறம் ஒரு இத்து ஆட் பண்ணிக்கோங்க. த்ரிதா ரூபேண வர்த்ததே. சா தேவி பிரம்மதேவஸ்ய தபோ விக்னாய வை புரா. விநாயன்னு இருக்கு, இக்கு போட்டுக்கோங்க. விக்னாய, யா கிடையாது, இந்த காலையும் அடிச்சுடுங்க. ஓகே. விசாலம் மாமி.
இன்னொரு வாட்டி படிக்கணும்னா படிக்கிறேன், நிறைய கரெக்ஷன் இருக்கு இதுல. தஸ்மின் க்ஷேத்ரே மகாசக்திஸ் த்ரிதா ரூபேண வர்த்ததே சா தேவி பிரம்மதேவஸ்ய தபோ விக்னாய வை புரா. तस्मिन् क्षेत्रे महाशक्तिस् நல்லது சொல்லட்டும், தப்பே இல்ல, சொல்லுங்க. तस्मिन् क्षेत्रे महाशक्तिस् श्रिदा रूपेण वर्तते सा देवी ब्रह्मदेवस्य तपो विघ्नाय वै पुरा. तस्मिन् क्षेत्रे महाशक्तिस् त्रिधा रूपेण वर्तते सा देवी ब्रह्मदेवस्य तपो विघ्नाय वै पुरा. பியூட்டிஃபுல். சோ அந்த இடத்துல பிரம்மா தான் வரார். எப்பவுமே பிரம்மா தான் இந்த இதுல நிறைய வரார். பிரம்மாங்கிறவர் என்ன, எல்லாருக்குமே பிதா இல்லையா? தேவர்களா இருந்தாலும் சரி, அசுராளா இருந்தாலும் சரி. சோ என்ன பண்ணாரா, அசுராள்லாம் எப்ப பார்த்தாலும் தேவர்களோட சண்டை போட்டு அவ செத்து போயிட்டே இருக்கா. உடனே அவருக்கு அந்த குலமே அழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்துடுத்து. அதனால அந்த அசுராளுக்காகவும், அது மாதிரி அசுராள்லாம் தபஸ் பண்ணுவாங்க, பிரம்மதேவனை நோக்கி தபஸ் பண்ணும்போது அவளுக்கெல்லாம் வரம் கொடுப்பார் பிரம்மா. சோ அவ கேட்கிற அந்த வரங்களை எல்லாம் தான் கொடுக்கணும். அதுக்கு பவர் வேணும் இல்லையா அவருக்கு. நான் வரம் கொடுக்கணும்னா எனக்கு அந்த பவர் இருந்தா தானே நான் வரம் கொடுக்க முடியும். சோ அந்த பவர் கிடைப்பதற்காகவும் அவர் அந்த காஞ்சிபுரத்துல அந்த ஸ்தானத்துல அம்பாள் தபஸ் பண்றா இல்லையா, அந்த காமாட்சி தேவி சன்னிதானத்திற்கு அந்த அம்பாளை வணங்கி அங்க தபசு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாராம். மேடம் இதுல மகாசக்தி ரிதாதானா இல்ல திருதாவா? இது வேற போடுங்கன்னு. இத்து த்ரிதா. த்ரிதா. ஓகே மேம், தேங்க்யூ. சோ சா தேவி பிரம்மதேவஸ்ய தபோ விக்னாய வைபுரா. நெக்ஸ்ட். த்ரிதா ரூபம் சமாஸ்ரித்ய தத் தபோ விக்ன மாதனோத் தத் கதாம் சம்பிரவக்ஷ்யாமி சர்வ பாப பிரணாசினீம். யோகா ரெண்டு த்ரீ இருக்கு சான்ஸ்கிரிட்ல. ரெண்டு த்ரீ ஒரு த்ரீ அடிச்சுடுங்க, ஒரு த்ரீய அடிச்சுடுங்க. த்ரிதா ரூபம் சமாஸ்ரித்ய ஸ்ருத்ய இத்து ஸ்ருத்ய கரெக்டா மேம்? ஆமா. ஓகே. த்ரிதா ரூபம் சமாஸ்ருத்ய தத்தபோ விக்னமாதனோத் தத்தபோ விக்னமோ மாதனோத் தத்கதாம் சம்பிரவக்ஷ்யாமி. தத்கதாம் சம்பிரவக்ஷ்யாமி. கதாம் இல்லடி, கதாம். கதாம் கதாம் தான் மேம். கதாம் தத்கதாம் தத்கதாம் கரெக்டா மேம்? சொல்லுமா. தத்கதாம். சொல்லு ஃபுல்லா. ஓ தத்கதாம் சம்பிரவக்ஷ்யாமி சர்வ பாப பிரணாசினீம். சர்வ பாப பிரணாசினீம். த்ரிதா ரூபம் சமாஸ்ருத்ய தத்தபோ விக்னமாதனோத் தத்கதாம் சம்பிரவக்ஷ்யாமி சர்வ பாப பிரணாசினீம். த்ரிதா ரூபம் சமாஸ்ருத்ய தத்தபோ விக்னமோத் மாதனோத் தத்கதாம் சம்பிரவக்ஷ்யாமி சர்வ பாப பிரணாசினீம். வெரி குட். இந்த கதையெல்லாம் யார்கிட்ட சொல்றா? மார்க்கண்டேய ரிஷி சுரத மகாராஜன்ட்ட சொல்றா. சோ அதான் சொல்ற, தத் கதாம் சம்பிரவக்ஷ்யாமி சர்வ பாப பிரணாசினி. இந்த கதையை இப்போ நான் உனக்கு எடுத்து சொல்றேன். இதை கேட்போர் எல்லாரும் அவ பாவங்களை அகற்றப்படுவர். பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். சோ சாவதானமாக நீ இந்த கதையை கேள். சாவதானம்னா என்ன? ரொம்ப அக்கறையோட இந்த கதையை நீ கேளு அப்படிங்கிறார். அடுத்தது சுரத க்ஷ்மாபதே பக்தியா சாவதான மனா
ஸ்ருணு. அடுத்தது கதை ஆரம்பிக்கிறது. புரா பிரம்மா, பிரம்மன்னு இருக்க ஒரு கால் போட்டுக்கோங்க, சான்ஸ்கிரிட்லயும் போட்டுக்கோங்க, இதுலயும் போட்டுக்கோங்க. பிரம்மா ஜகத்தாதா லோகநாத பிதாமகः ஆனந்தி குணா மேம். சுரதக்ஷ்மாபதே பக்த்யா सुरतक्ष्मापते भक्त्या சாவதானமனா ஸ்ருணு. सावधानमना शृणु. புரா பிரம்மா ஜகத்தாதா पुरा ब्रह्मा जगद्धाता லோகநாதः பிதாமகः लोकनाथः पितामहः. सुरतक्ष्मापते भक्त्या सावधानमना शृणु. पुरा ब्रह्मा जगद्धाता लोकनाथः पितामहः. सुरतक्ष्मापते भक्त्या सावधानमना शृणु. पुरा ब्रह्मा जगद्धाता लोकनाथः पितामहः. வெரி குட். பிரம்மவ பிரம்மாவ மேம். பிரம்மா கால் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே. ஸ்வவம்ச ஜானாம் தைத்யானாம் மிருதானாம் பிராண காங்க்ஷயா தேஷாம் வரார்ச்ச நார்த்தாய அமிர்தத்வ பிரதாய ச. ஆனந்தி மாமி. स्ववंशजानां दैत्यानां मृतानां प्राणकाङ्क्षया तेषां वरार्जनार्थाय अमृतत्वप्रदाय च. स्ववंशजानां दैत्यानां मृतानां प्राणकाङ्क्षया तेषां वरार्जनार्थाय अमृतत्वप्रदाय च. स्ववंशजानां दैत्यानां मृतानां प्राणकाङ्क्षया तेषां वरार्जनार्थाय अमृतत्वप्रदाय च. ஓகே, சோ அந்த தைத்திய வம்சம் அசுரர் குலமே அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு அவருக்கு பயம் வந்தது. அவளுக்கும் அந்த அமிர்தத்துவம் கிடைக்கணும், அதாவது தேவர்கள் எப்படி சாகா வரம் பெற்றிருந்தாலோ அதே மாதிரி அசுரர்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவ என்ன பண்ண வந்த ஆஸ்தாய நகரீம் காஞ்சீம் காமாட்சி சந்நிதிம் முதா சம்பிரவிஷ்ய மகாசக்திம் காமாட்சிம் தாம் சமர்ச்சிய ச. மேம் விஜய் ஸ்ரீராம் மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா. என்னப்பா மேடம்? இது பிராண காம்ஷயாவா மேடம்? இம்மா மேடம்? இல்லம்மா, இங்கு சங்கு எல்லா இடத்துலயுமே இம்முன்னு போடாதீங்க, சொல்லும்போது காங்ஷயா. காங்ஷயா. ஓ ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். அனிதா கோபி மேம். ஆசாத்ய நகரீம் காஞ்சீம் காமாட்சி சந்நிதிம் முதா சம்பிரவிஷ்ய மகாசக்திம் காமாட்சிம் தாம் சமர்ச்சிய ச. आसाद्य नगरीं काञ्चीं कामाक्षी सन्निधिं मुदा सम्प्रविश्य महाशक्तिं कामाक्षीं तां समर्च्य च. आसाद्य नगरीं काञ्चीं कामाक्षी सन्निधिं मुदा सम्प्रविश्य महाशक्तिं कामाक्षीं तां समर्च्य च. ஓகே, சோ நகரீம் காஞ்சியும், காஞ்சி நகரத்துல இருக்கிற அந்த காமாட்சி சன்னதிக்கு அங்க உட்காந்து தபஸ் பண்ணலாம் அந்த அம்பாளை நோக்கி அப்படின்னு நினைச்சார்.
அப்போ நடுவுல அவர் தபஸ் பண்ணும்போது, ஏன்னா இது எப்பேற்பட்ட ஒரு வரம் இல்லையா, அதுக்குனால எந்த விக்னமும் நடுவுல வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக 2 காவலாளிகளை போட்டா, யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. சோ எந்த இடையூறும் வரக்கூடாதுங்கிறதுக்காக யார காவல் போட்டார்? அந்த மகாவிஷ்ணுவுடைய காதுலேந்து, அந்த காதுல இருக்கிற அந்த இயர்பேக்ஸ்ல இருந்து வந்த மது கைடபருங்கிற அந்த அசுரர்கள் இருக்கா இல்லையா, அந்த மதுவையும் கைடபரையும் காவலா வச்சுட்டு அவர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். அதுதான் வரப்போறது அடுத்தது. ஸ்தித்வா தத்ரைவ ச பிரம்மா கர்ணஜௌ மது கைடபௌ தபோ விக்ன விநாசார்த்தம் அனன்யாகமனாயச்ச. அனன்ய ஆகமனாயச்ச, யாரும் வராத மாதிரி மது கைடபனை விக்னம் இல்லாம இந்த தபஸ பண்றதுக்கு காவலா வைத்தார். ஸ்தித்வா தத்ரைவ ச பிரம்மா. அஞ்சனி மேம். स्थित्वा तत्रैव स ब्रह्मा कर्णजौ मधुकैटभौ तपो विघ्न विनाशार्थम् अनन्यागमनाय च स्थित्वा तत्रैव स ब्रह्मा कर्णजौ मधुकैटभौ तपो विघ्न विनाशार्थम् अनन्यागमनाय च. स्थित्वा तत्रैव स ब्रह्मा कर्णजौ मधुकैटभौ तपो विघ्न विनाशार्थम् अनन्यागमनाय च. Beautiful. Next. Thank you, ma'am. Bahir dware tu तौ स्थाप्य विलस्थो रक्षणाय च तपश्चकार भगवान् राक्षसानां समृद्धये. அருணா மேம். அருணாவால சொல்ல முடியும் தெரியல, அடுத்தது பானுமதி மேம். बहिर्द्वारे तु तौ स्थाप्य विलस्थो रक्षणाय च तपश्चकार भगवान् राक्षसानां समृद्धये. बहिर्द्वारे तु तौ स्थाप्य विलस्थो रक्षणाय च तपश्चकार भगवान् राक्षसानां समृद्धये. बहिर्द्वारे तु तौ स्थाप्य विलस्थो रक्षणाय च तपश्चकार भगवान् राक्षसानां समृद्धये. சோ அவ 2 பேரையும் வெளியில நிக்க வச்சு, நீங்க யாரும் உள்ள வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காவலுக்கு வச்சார். இப்போ அடுத்தது காமாட்சியம்பாயா த்ரிவித சக்தி ஸ்வரூப நிரூபணம். அம்பாளுடைய அந்த 3 இது திரிபுரா சக்தி, அதனுடைய ஸ்வரூபங்களை பத்தி சொல்ல போறா. அம்பாளே சிவனாகவும் விஷ்ணுவாகவும் காமாட்சியாகவும் தோன்ற போறா இந்த புராணத்துல, இந்த கதையில. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 101ல சம்ருத்தையே 1 4 1 3 தானே மேம்? அந்த இது 4ஆ? ஆமாமா, 2த்துல 3 போட்டிருக்கு மேம் தமிழ்ல. சம்ருத்தையே. ஓகே, थैंक यू. ततः कदाचित् कामाक्षी सर्व दैत्य निकृन्तनी. दैत्याன்னு இருக்கு, दैत्याன்னு மாத்திக்கோங்க. सर्व दैत्य निकृन्तनी दैत्येषु क्रोध मास्ताय तपो विघ्नाय वाक्पतेः. வாக்பதி யாரு? பிரம்மா.
சோ என்ன ஆறுது, அதாவது இந்த 2 அசுரர்களையும் அம்பாள் அந்த பராசக்தி அழிக்கணும்னு நினைச்சா. இப்போ ஒருத்தர் தபஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவ ஒரு நல்ல எண்ணத்தோட ஆர் நல்லத்துக்கு அந்த தபஸ் பண்ணினானா அம்பாள் அந்த வரத்தை கொடுக்க ரெடியா இருப்பா. ஆனா பிரம்மா இப்போ தபஸ் பண்ணறது அசுரர்களுக்கு அமிர்தத்துவம் கிடைக்கணும், அசுரால் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு. சோ அவ பாட்டுக்கு அந்த வரத்தை கொடுத்தானா என்ன ஆகும், லோகம் பாழா போயிடும் இல்லையா? அதனால இந்த தபஸுக்கு இடையூறு விளைவிக்கணும், இத முடிக்காம இது பண்ணணும், இந்த மதுகைடவர்களை அழிக்கணும் அப்படின்னு அம்பாளுக்கு கோவத்தோட அங்க வந்தா. ததः கதாச்சித் காமாட்சி ततः कदाचित् कामाक्षी இருங்கோ, தத இல்ல தத, ரெண்டும் த. ततः कदाचित् कामाक्षी सर्वदैत्यनिकृन्तनी सर्वदैत्यनिकृन्तनी दैत्येषु क्रोधमास्ताय तपो विघ्नाय वाक्पतेः ततः कदाचित् कामाक्षी सर्वदैत्यनिकृन्तनी दैत्येषु क्रोधमास्ताय तपो विघ्नाय वाक्पतेः ततः कदाचित् कामाक्षी सर्वदैत्यनिकृन्तनी दैत्येषु क्रोधमास्ताय तपो विघ्नाय वाक्पतेः. ஓகே, சோ அவளை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. என்ன பண்ணினா, பிரம்மா தபஸ் பண்றா இல்லையா? சோ பிரம்மாக்கும் இந்த வாசல்ல தைத்திய இவ இருக்கா, மதுகைடபா இருக்கா, அவ 2 பேருக்கும் நடுவுல, அதாவது பிரம்மாவுடைய பிருஷ்ட தேசே முதுகுக்கு பின்னாடி அவ தோன்றினாள். அதாவது தைத்திய இவாளுக்கு மதுகைடபாளுக்கு முன்னாடி, பிரம்மதேவனுக்கு பின்னாடி அங்க அவ நிக்கிறா. பிருஷ்டே, அதான் முதல்ல சொல்றா, பிருஷ்டே தத் பிரம்மதேவஸ்ய மதுகைடபயோர் கதா ஸ்வஸ்வஸ்தானே, ஸ்வஸ்வ கிட்ட ஒரு கமா போட்டுக்கோங்க, ஸ்தானே தனியா வச்சுக்கோங்க. ஸ்வஸ்வஸ்தானே ஸ்வரூபேண ஸ்தித்வா சாஷ்சர்ய மாயையா. பாரதி அக்கா. पृष्ठे तद्ब्रह्मदेवस्य मधुकैटभयोर्गता स्वस्वस्थाने स्वरूपेण स्थित्वा साश्चर्यमायया पृष्ठे तद्ब्रह्मदेवस्य मधुकैटभयोर्गता स्वस्वस्थाने स्वरूपेण स्थित्वा साश्चर्यमायया. पृष्ठे तद्ब्रह्मदेवस्य मधुकैटभयोर्गता स्वस्वस्थाने स्वरूपेण स्थित्वा साश्चर्यमायया. ஓகே, சோ அதான் மாயையால் அவள் அங்க நிக்கிறா. என்ன ரூபத்துல அவ காட்சி அளிக்கிறா, அதுதான் அடுத்தது. விஷ்ணு ரூபேன பாஹ்யேஸ்மின், பாஹ்மேன் இருக்கு, அது மே இல்ல ஏ, பாஹ்யேஸ்மின் ஸ்தித்வா சக்ராயுதேன ச கிரீவாச், கீன்னு இருக்கு, அது கீ இல்ல கிரீ, சரியா? இக்ரீ போட்டுக்கோங்க. கிரீவா சேதம் ததஹ் கிருத்வா ஹத்வா து மதுகைடபௌ. சித்ரா மேம். விஷ்ணு ரூபேண பாஹ்யேஸ்மின் ஸ்தித்வா சக்ராயுதேன ச ग्रीवाच्छेदं ततः कृत्वा हत्वा तु मधुकैटभौ विष्णुरूपेण बाह्येऽस्मिन् स्थित्वा चक्रायुधेन च
ग्रीवाचेदं ततः कृत्वा हत्वा तु मधुकैटभौ विष्णुरूपेण बाह्येऽस्मिन् स्थित्वा चक्रायुधेन च ग्रीवाचेदं ततः कृत्वा हत्वा तु मधुकैटभौ. ஓகே, சோ இங்கதான் மதுகைடபௌ ஹத்வா தலைய வெட்டித்தாச்சா அவோ. விஷ்ணு ரூபத்துல அவளேதான், பராசக்தியேதான் விஷ்ணு ரூபத்துல அங்க வரா, கையில சக்ராயுதம் வச்சுட்டு இருக்கா. அந்த சக்ராயுதத்தால அந்த 2 அசுரர்கள் மது கைடபன் அவளோட தலைய விட்டி எரிஞ்சாலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றா அவ, அந்த காமாட்சி சன்னதி இருக்கு இல்லையா, விலாகாசம், அதனுடைய ஆக்னேய திக், ஆக்னேயம்ங்கிறது வந்து சவுத் ஈஸ்ட்ன்னு நினைக்கிறேன், ஆமா சவுத் ஈஸ்ட்ல வந்து அங்க நிக்கரா, தன்னுடைய ஸ்வரூபமாகிய அந்த பிலத்தின் முகமாக அங்க வந்து நிக்கரா. மேம் இந்து மேம் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். என்னம்மா? மேம் இது செகண்ட் லைன்ல இட் இஸ் கிருத்தவாவா கிருத்வாவா மேம்? தமிழ் இட் இஸ் தேவாச்சேதம் தத கிருத்வாமா. ஓகே இத்து கிருத்தவா கிடையாது, அது இத்து புள்ளி போட்டுக்கோங்க. ஓகே மேம், தேங்க் யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ. கிருத்வா இத்து போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். தலைய வெட்டி சாச்சாச்சு. ஸ்வரூபஸ் தாக்னி போச்சு. யாக்ரின்னு இருக்கு, அந்த யாவ வந்து தான்னு மாத்திக்கோங்க. தா டூ, சரியா? தா இக்கு ரீ கிடையாது, நீ அக்னின்னு சொல்றோம் இல்லையா? சோ தாக்னி திக்பாகே ஸ்வரூபம் வீக்ஷ்ய சம்ஸ்திதா ததோ பிரம்மா தபோனிஷ்டோ மதுகைடப நிஸ்வனம். தீபிகா மேம். ஸ்வரூபஸ்தாக்னி திக்பாகே. தீபிகா மேம். நெக்ஸ்ட் காயத்ரி மேம். स्वरूपस्थाग्निदिग्भागे ஸ்வரூபம் வீக்ஷ்ய சம்ஸ்திதா स्वरूपं वीक्ष्य संस्थिता ததோ பிரம்மா தபோனிஷ்டோ ततो ब्रह्मा तपोनिष्ठो மதுகைடப நிஸ்வனம். मधुकैटभनिस्वनम् स्वरूपस्थाग्निदिग्भागे स्वरूपं वीक्ष्य संस्थिता ततो ब्रह्मा तपोनिष्ठो मधुकैटभनिस्वनम् स्वरूपस्थाग्निदिग्भागे स्वरूपं वीक्ष्य संस्थिता ततो ब्रह्मा तपोनिष्ठो मधुकैटभनिस्वनम्. ஓகே, சோ அந்த அவ வந்து அக்னி திக்பாகத்துல வந்து நிக்கறா. ஆக்னேய திக்ல வந்து அவ பாட்டுக்கு அவளுடைய ஸ்வரூபத்துல அங்க வந்து நிக்கறா அவ. அப்ப வந்து அங்க 2 பேரும் தலைய வெட்டி எரிஞ்சுட்டா இல்லையா? அந்த 2 பேரும் விழும்போது அப்படி ஒரு பெரிய சத்தம், கூச்சல் இட்டுண்டு டமார்னு கீழே விழுந்தாலாம். அந்த சத்தம் வந்து பிரம்மா தபஸ் பண்ணிட்டு இருக்க அவர் காதுல விழறது. அவருக்கு ஒரே இது, என்னடா இப்பேற்பட்ட சத்தம் வருதே அப்படின்னு. அப்படியே வந்தார், அந்த அசுரர்கிட்ட ஓடி வந்தார். பார்த்தா தலை அறுபட்டு இருக்கு, ரத்த வெள்ளம் முண்டமா நிக்கிறது. 2 பேரும் துடிச்சுன்னு இருக்கா. அதை பார்த்துட்டு இவருக்கு அப்பேற்பட்ட கோபம் வருது. அடங்க முடியல கோபம் அவளுக்கு. அவருக்கு 4 பக்கமும் சுத்தி பாக்குறார். ஏன்னா காவலா வச்சிருந்த இந்த அசுரர்களை யாரு கொன்னா, எங்க போயிட்டான் அப்படின்னு 4 பக்கமும் திரும்பி பாக்குறார். அப்போ பார்த்தா அந்த ஆக்னேய திக்குல வந்து விஷ்ணு ரூபத்துல, மகாவிஷ்ணு ரூபத்துல அந்த அம்பாள் நிக்கிறத பார்த்துட்டார். சோ எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அவதான் விஷ்ணு மாயையா வந்து அங்க வந்து நின்னுட்டு இருக்கா. அத பாக்குறார். பார்த்த உடனே இவருக்கு கடும் கோபம். தன் விஷ்ணுதான் வந்து சக்ராயுதத்தால இவளை வெட்டிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிற, விஷ்ணுவையே கொல்லறதுக்கு துணிஞ்சுட்டார். என்ன ஆறுது அதுக்கப்புறம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அவரே வந்து திருப்பியும் அந்த அம்பாள் சிவஸ்வரூபம் எடுத்து வருவா. அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு அந்த அசுரர்கள் மடிந்தார்கள், அதோட நம்ம நிறுத்திப்போம். எண்டிங் யாராவது சொல்லுங்க.
यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणी नमोऽस्तुते। विसर्गबिन्दुमात्राणि पदबाधाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि समस्व परमेश्वरे। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी। सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु। ओं तत्सत्। Thank you. Thank you, madam.